ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகளை எப்படி எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பாக்ஸ் செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி 2 ஸ்லாட் இருக்க மாதிரி ஒரு பிவிசி சுவிட்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹25 வரும். அதுக்கப்புறம் ஒரு காலிங் பெல் ஸ்விட்ச், அப்புறம் 2 பின் சாக்கெட் ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸில் உள்ளே வந்து இது மாதிரி நம்ம ஒரு மோட்டார் வச்சா அது மூலிமா இந்த வீலை ரொட்டேட் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த மோட்டார் அப்புறம் அந்த வீல் வாங்கியிருக்கோம். அடுத்ததாக அந்த காலிங் பெல் ஸ்விட்ச் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு பீப் சவுண்ட் வரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பஸருமே எடுத்திருக்கோம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். பஸரோட ப்ரைஸ் ஒரு ₹45 to ₹50 அந்த ரேஞ்சில் தான் வரும். அடுத்தது ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தாங்க நமக்கு அந்த மோட்டார் ஓடுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே மேலே இருக்கிற அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அது மாதிரி நாம் வந்து அசம்பிள் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பின் ப்ளக் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 பின் சாக்கெட் வச்சுருக்கோம்ல, அதில் இன்சர்ட் பண்ணதுமே இந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து க்ளோ ஆகும். ஸோ அதுக்காக இந்த 2 பின் ப்ளக்குமே எடுத்திருக்கோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்இடி மோட்டார் எல்லாமே 5 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. நம்மகிட்ட இருக்கிற பேட்டரி வந்து 9 வோல்ட். ஸோ அதுக்காக ஒரு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று எடுத்திருக்கோம். இதையெல்லாம் சைடில் வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே ஒரு பவர் எல்இடி எரியணும். அதுக்காக ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எடுத்திருக்கோம். அப்புறம் அந்த எல்இடி ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது ஒரு ரெட் கலர் எல்இடி எடுத்திருக்கோம். இந்த மெயின் யூனிட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் மற்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த கவர்லேருந்து இந்த பிவிசி பாக்ஸை வெளியே எடுத்துடலாங்க. ஸோ இந்த பிவிசி பாக்ஸ் நம்ம வெளியே எடுத்து மேலே ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்க்ரூமே ரிமூவ் பண்ணி எடுத்து உள்ளே நாம் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, அந்த 4 ஸ்க்ரூ தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ குயிக்காக அதை ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பேனல் வந்து தனியாக வந்துடுங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டின எல்லா காம்பனன்ட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனலில் நம்ம அந்த காலிங் பெல் ஸ்விட்சும் அப்புறம் அந்த டூ பின் சாக்கெட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எல்இடி வந்துடும். இப்போ நம்ம அந்த சாக்கெட் அப்புறம் அந்த ஸ்விட்ச் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சிடலாம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை காலிங் பெல் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி பவர் சாக்கெட் எடுத்துருந்தோம்ல, 2 பின் சாக்கெட், அதனோட இது மாதிரி ஒயர் எடுத்து அதுலேருந்து வர்ற 2 டெர்மினலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். அதாவது இது ரெண்டையுமே கனெக்ஷன் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டேப் அடிச்சிடலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயர் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அப்போது மற்ற டெர்மினல்ஸோட டச் ஆச்சுன்னா மற்ற ஆக்டிவிட்டிலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ டேப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பின் ப்ளக் வந்து நம்ம சைடில் வச்சிடலாங்க. சைடில் வச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த பாட்டம் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து தேவையான ஹோல்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஹோல்ஸுமே தேவையானது போட்டுட்டோம். இப்போ சைடில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்காகங்க. அப்புறம் டாப்பில் இருக்கிறது வந்து மோட்டாருக்காக. அப்புறம் ரைட் சைடில் விட்டுருக்க ஹோல்ஸ் எல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த மோட்டார் பட்டன், அதாவது இந்த பட்டன் அமுத்தினா தான் மோட்டார் ரன் ஆகும். அடுத்து கீழே இருக்கிறது வந்து அந்த ஒயர் ப்ளக் இருக்குல்ல, அந்த ஒயர் உள்ளே போகிறக்காக அந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை அசம்பிள் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்விட்சும் 2 பின் சாக்கெட் இருக்கிற டாப் பேனலில் வந்துட்டுமே பவர் எல்இடிக்கான ஹோல்ஸ் போட்டு அதனுடைய சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ அசம்பிள் பண்ணுறக்கு ஆரம்பிக்கலாங்க. இப்போ இந்த நம்ம சைடில் இருக்க மெயின் ஸ்விட்ச் போட்டதுமே அந்த மேலே இருக்கிற பேனலில் இருக்க அந்த பவர் எல்இடி வந்து எரியும். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணது போகிறது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் மெயின் ஸ்விட்சுங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு இந்த மெயின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா டாகிள் டைப்புங்க. இந்த ஸ்விட்சோட ரேட் வந்து ஒரு ₹15 to ₹20 வரும். இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையுமே கிடைக்கும். நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணால் தான் இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ்க்குள்ளே வச்சிருக்க எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒர்க் ஆகும். அது மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டார் ரன் பண்ணுறதுக்கான இந்த புஷ் பட்டன் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த புஷ் பட்டனுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ரெட் கலர் புஷ் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப மேலே நாம் ஃபிக்ஸ் பண்ணுற மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிவிசி பாக்ஸில் வந்து அந்த ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வந்து நம்ம இந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக அந்த மோட்டார் வந்து ஒரு 2 ஸ்க்ரூனால இந்த பாக்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக போட்டிருக்கோம்ல ஹோல்ஸ், அதில் வந்து இன்சர்ட் பண்ணி ப்ராப்பரான பொசிஷனில் வச்சுட்டு நாம் இந்த மோட்டாருக்கான 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வச்சு இந்த மோட்டார் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மோட்டாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100 to ₹150 தான் வருங்க. இதுவுமே எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே மேலே இருக்க அந்த பிங்க் கலர் ஆக்சிலில் தான் நாம் அந்த வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் இப்போ அந்த ஒயர் இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. அதாவது இந்த 2 பின் ஒயர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு நாட் போட்டுருங்க. அதாவது அது மாதிரி ஒரு முடிச்சு போடுறதுனால இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து அந்த ஒயரை பிடிச்சி இழுத்தாலுமே இந்த பாக்ஸ் விட்டு அந்த ஒயர் வெளியே வராது. ஸோ அதுக்காக நாம் இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த 2 பின் பிளக்குக்கு வந்து எந்த ஒரு பவர் சப்ளையுமே வராதுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாம் இது ஜஸ்ட் நாட் போட்டு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க. இது எங்கேயுமே நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறதில்ல. இப்போது இந்த ப்ளக்கை வந்துட்டு குழந்தை வந்து அந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணுறப்போ அதில் ஒரு சீரிஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அதுக்காக நாம் இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பஸர் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல, காலிங் பெல் ஸ்விட்ச் அமுத்துனா சவுண்ட் வரக்காக, அதை வந்து அங்கே கீழே இருக்கிற ஹோல்ஸ் நேராக வச்சு நம்ம 2 சைட் டேப் வச்சு ஒட்டிடலாம். எதுக்காக ஹோல் இருக்கிற நேரம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு சவுண்ட் வெளியே நல்லா கேட்கும். அதனால் ஹோல் இருக்கிற ஏரியாவில் இந்த பஸர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லா 2 சைட் டேப் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஷேக் இல்லாத மாதிரி ப்ராப்பராக ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் அடுத்தது நாம் இப்போ வந்து கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்க. எல்லாத்துக்குமே ஒயர் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்ம அந்த பாட்டம் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இதுதாங்க நம்ம பவர் சோர்ஸ். அதாவது இப்போ நமக்கு 9 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டை மாற்றி கொடுக்குற பவர் ரெகுலேட்டர். இப்போ வந்து பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் 9 வோல்ட் வந்துட்டு நாம் அந்த மெயின் ஸ்விட்ச் மூலிமா கொடுக்க போகிறோம். அதாவது மெயின் ஸ்விட்சோட ஒரு டெர்மினலில் வந்து பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு டெர்மினல், அதாவது பவர் ஸ்விட்ச்லேருந்து அவுட்புட் வரும்ல, அந்த கனெக்ஷன் எடுத்து அதாவது இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக போகிற ஒயரில் வந்துட்டு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியிலேருந்து வர 9 வோல்ட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டருக்குள்ளே போய் உங்களுக்கு 5 வோல்ட்டாக அவுட்புட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கே சப்ளை போகும். அது ஒரு மெயின் ஸ்விட்சாக நமக்கு ஆக்ட் ஆகிக்கும். இப்போ 9 வோல்ட்டாக அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்குள்ளே போகிற சப்ளை வந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த 2 ஒயரில் தாங்க கொடுக்கும். ஸோ இந்த ஒயரில் வர 5 வோல்ட்டை தான் நம்ம ஆக்டிவிட்டி பாக்ஸில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பவர் எல்இடி. அதாவது இந்த 5 வோல்ட் அவுட்புட் வருதுல்ல, அதில் வந்து இந்த பவர் எல்இடி வந்து நாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதாவது ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மோட்டாரோட நெகட்டிவ் டெர்மினல், அதாவது நீங்கள் எந்த டெர்மினல் வேணாலும் எடுத்துக்கலாம், பை டைரெக்ஷனல் தான் மோட்டார். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து மைனஸில் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி நாம் இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிற அந்த எல்இடி ஸ்ட்ரிப்போட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து இப்போது அந்த பவர் சோர்ஸ்லேருந்து வர நெகட்டிவ் டெர்மினலில் எல்லாமே சீரிஸ் கனெக்ஷனாக கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பஸரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் இருக்குது. இது மாதிரி பஸரில் சில பஸரில் உங்களுக்கு பிளாக் கலர் ஒயர் வரும். அது வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸ்க்கான நெகட்டிவ் டெர்மினலையுமே அந்த பவர் சோர்ஸ், அதாவது அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து வர நெகட்டிவ் டெர்மினலோட நம்ம சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ அப்படி கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டு அந்த ஜாயிண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கவர் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க காம்பனண்ட் ஒர்க் ஆகாது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இன்சுலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டாப் பேனலில் இருக்கிற காலிங் பெல் ஸ்விட்சும் அப்புறம் அந்த 2 பின் சாக்கெட்டுக்குமே இது மாதிரி ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீரிஸ் கனெக்ஷன் 2 பின் சாக்கெட்டில் ஒரு பின்னும் அதே மாதிரி காலிங் பெல் ஸ்விட்சில் ஒரு பின்னும் வந்து சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அப்புறம் நமக்கு அந்த பவர் சோர்ஸ்லேருந்து வரதில் பாசிட்டிவ் டெர்மினல், அந்த பாசிட்டிவ் அவுட்புட் வந்து இந்த 2 பின் சாக்கெட்லேயோ அல்லது அந்த ஸ்விட்சில் ஒரு டெர்மினலில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு உங்களுக்கு 5 வோல்ட் வரும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் டெஸ்டர் வச்சு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து நம்ம மோட்டாருக்கான பட்டனில் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 வோல்ட் சப்ளை இந்த சாக்கெட்டுக்கு, காலிங் பெல் ஸ்விட்சுக்கு, அப்புறம் இந்த புஷ் பட்டன் 3க்குமே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த ப்ளக், அதாவது 2 பின் சாக்கெட் இருந்துச்சுல, அதில் அந்த எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது எல்இடி ஸ்ட்ரிப்போட பாசிட்டிவ் டெர்மினல் வச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலிங் பெல் ஸ்விட்சில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, அதாவது பஸர் இருக்குல்ல, அதனுடைய பாசிட்டிவ் டெர்மினல் வந்து அந்த காலிங் பெல் ஸ்விட்சோட எம்டி டெர்மினலில் வந்துட்டு நீங்கள் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலிங் பெல் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த 5 வோல்ட் வந்து அந்த பஸரோட பாசிட்டிவ்க்கு போகும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு அந்த பஸர் வந்து பீப் சவுண்ட் எழுப்பும். ஸோ அது மாதிரி நாம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயருமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வோல்ட் டெர்மினல் அந்த மோட்டாரோட புஷ் பட்டன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுல, அதை கொடுத்துட்டு மோட்டாரோட பாசிட்டிவ் இன்னொரு ஒயர் இருக்கும், அதை வந்து அந்த புஷ் பட்டனில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 9 வோல்ட் பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணி மெயின் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பவர் இண்டிகேட்டர் வந்து அந்த டாப் பேனலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டரி எல்லாம் சைடில் வச்சுட்டு இப்போ மெயின் ஸ்விட்ச் வந்து நாம் ஆன் பண்ணி பார்க்கலாம்.
அதாவது சைடில் இருக்க அந்த மெயின் ஸ்விட்ச் நீங்கள் ஆன் பண்ணதுமே மேலே இருக்க பவர் இண்டிகேட்டர் ஆன் ஆகுது, பஸருமே ஒர்க் ஆகுது. அப்புறம் டாப்பில் இருக்க ப்ளக்கு குத்துறப்போ இந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து எரியுதுங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைடில் இருக்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மேலே மோட்டார் ஓடும். இப்போ நம்ம பேட்ரி அந்த எல்இடி ஸ்ட்ரிப் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி உள்ளே வச்சுட்டோம். அதே மாதிரி இந்த எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அதையுமே உள்ளே அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு மேலே அந்த டாப் பேனல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அந்த 4 ஸ்க்ரூயுமே போட்டு நம்ம இப்போ திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவுமே போட்டு அந்த டாப் பேனல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவுமே இதில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மெயின் ஸ்விட்ச் ஒன்ஸ் அகைன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணதுமே பவர் லைட் எரியுது. இப்போது அந்த மோட்டாரோட ஆக்சலில் வந்து இது மாதிரி நம்ம வீலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு சைடில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலிங் பெல் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணுறோம், பஸர் ஒர்க் ஆகுது. அப்புறம் இந்த ப்ளக் இன்சர்ட் பண்ணையில் உள்ள லைட் கலர்ஃபுல்லாக எரியுதுங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸ் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.